காலேஜ் ஸ்டூடெண்ட் ராஜி அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் கேட்டிருந்த கேக் தான் இது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருங்கிறதுனால ரெட் கலர் கிளேசிங் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சென்டராக ரோஸ் டிசைன் போடுறதுக்கு பேபி பிங்க் அண்ட் ஒயிட் க்ரீம் யூஸ் பண்ணி டிசைன் கொடுத்துட்டேன். இந்த பக்கம் வந்து ஸ்ட்ராபெரி வச்சு கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணும்போது எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேக்கோட இது. ஏன்னா ஃபினிஷிங் வந்து அவ்வளோ வந்து நீட் லுக்கிங்காக வந்திருந்தது. இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, இந்த கேக் வந்து திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு எடுத்துகிட்டு போகணும். எப்படி ட்ராவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது என் பொண்ணு வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் வந்து 1 hour ட்ராவல் பண்ணி அப்படி கொண்டு போன கேக்கு தான் இது. அதுக்கப்புறம் 2 hours கழித்து தான் அவங்க கேக் கட் பண்ணாங்க. அப்போது வந்து அது வரைக்குமே க்ரீம் மெல்ட் ஆகாமல் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. அது கூட பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் கப் கேக்கும் கேட்டிருந்தாங்க, அதையும் கொடுத்தாச்சு. கேக் கட்டிங் முடிச்சுட்டு அந்த பசங்க கால் பண்ணி கேக் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக ஒரு 1/2 kg பிளாக் ஃபாரஸ்ட் ஆஸ் யூஷுவல் டிசைனில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.